இந்த நாளிலும் தியானிக்கும்படி எடுத்துக்கொண்ட வேத வசனம் நீதிமொழிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 16, 17, 18 வசனங்களை நாம் வாசிப்போம். 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார், 7 அவருக்கு அருவருப்பானவைகள். அவையாவன: மேட்டுமையான கண், பொய் நாவு, குற்றம் மற்றவருடைய இரத்தம் சிந்தும் கை, துரு ஆலோசனையை பிணைக்கும் இருதயம், தீங்கு செய்வதற்கு புரைந்தோடும் கால், அபத்தம் பேசும், பொய் சாட்சி, சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல் ஆவி ஆகிய இவைகளே கர்த்தர் வெறுக்கிற காரியங்கள். தேவன் அருவருக்கும் காரியங்கள் என்ன என்று நாம் சில வசனங்களை தியானிக்கும் போது, இங்கு நீதிமொழிகளில் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்படுகிற 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார், 7 அவருக்கு அருவருப்பானவைகள். அவை ஒவ்வொன்றையும் வாசிக்கும் போது பாருங்கள், மேட்டுமையான கண், மேட்டுமையான கண் பாருங்கள், மேட்டுமையான கண் கர்த்தருக்கு அருவருப்பானது என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. சில பேருடைய பாருங்கள், அதாவது கண் மேட்டுமையாக பார்க்கிறதை நாம் பார்க்கிறோம். மேட்டுமையாக பார்ப்பார்கள், சாந்தமாய் பார்க்க மாட்டார்கள், மேட்டுமையாய் அவர்கள் பார்க்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. பாருங்கள், தங்களுக்குள்ள அந்த பார்வையிலேயே மேட்டுமை காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இது தேவனுடைய பார்வையிலே அருவருப்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய பார்வைகள் தாழ்மை உள்ள பார்வைகளாக இருக்க வேண்டும். மேட்டுமையாக பார்ப்பது அது கர்த்தருடைய பார்வையிலே அது அருவருப்பானது என்று சொல்லி கர்த்தர் வெறுக்கிற காரியம் என்று சொல்லி இங்கே வாசிக்கிறத நாம் பார்க்கிறோம். பொய் நாவை கர்த்தர் வெறுக்கிறார், பொய் நாவை கர்த்தர் வெறுக்கிறார். சிலருடைய வாழ்க்கையிலே பாருங்கள், நாவிலிருந்து புறப்படுகிறதெல்லாம் பொய்யாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எப்பொழுது பேசினாலும் பொய் கலந்து வருகிறத நாம் பார்க்கிறோம். அப்படி தேவனுடைய பிள்ளைகள் அப்படி இருக்கக்கூடாது என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அது தேவன் அருவருக்கிற ஒரு காரியம் என்று இங்கே வேதம் சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். பாருங்கள், அது பொய் நாவு, பொய் நாவை கர்த்தர் அருவருக்கிறார், கர்த்தர் வெறுக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் உண்மையாய் பேச வேண்டும் என்று தேவன் விரும்புகிறத நாம் பார்க்கிறோம். நம்முடைய நாவிலிருந்து பாருங்கள், உண்மையான காரியங்களை பேச வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறத நாம் பார்க்கிறோம். அதுதான் தேவனுடைய பார்வையிலே அது பிரியம் என்று வேதம் சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே, அனுதின வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே, நம்முடைய வேலை ஸ்தலங்களிலே, நம்முடைய பிறரோடு பேசும்போது பாருங்கள், உண்மையே பேச வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறத நாம் பார்க்கிறோம். பொய் நாவை அதாவது கர்த்தர் நம்மிடத்துல வெறுக்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பார்வையிலே அது அருவருப்பன் வேதம் சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். ஆகவே பொய் நாவை நாம் களைந்து விட வேண்டியது தேவன் நமக்கு கொடுக்கிற ஆலோசனையாக இருக்கிறது. குற்றமற்றவருடைய ரத்தம் சிந்தும் கை, குற்றமற்றவருடைய ரத்தம் சிந்து கை, அது தேவன் அருவருக்கிற காரியமாக இருக்கிறது. குற்றமற்றவர்களை ரத்தம் சிந்த வைக்கிறது, இது தேவனுடைய பார்வையிலே அருவருப்பான காரியமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட மனிதர்கள் மேல் தேவன் பிரியமாயிருக்க முடியாது. அதை தேவன் அருவருப்பாக அவர் எண்ணுகிறத நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக வாசிக்கும் போது பாருங்கள், துரு ஆலோசனையை பிணைக்கும் இருதயம். துரு ஆலோசனைகள் பாருங்கள், துரு ஆலோசனையை பிணைத்து இருக்கிற இருதயங்கள். இருதயத்திலே பல இருதயங்களை நாம் பார்க்க முடிகிறது. அதாவது திருக்குள்ள இருதயம் என்று வேதம் சொல்லி இருதயங்களை குறித்து வேதம் பல இடங்களிலே இருதயங்களை குறித்து விவரித்து பேசுகிறதை நாம் பார்க்க முடியும். இங்கே சொல்லப்படுகிற இருதயம் துரு ஆலோசனையை பிணைக்கும் இருதயம். எப்போதும் இருதயத்திலே துரு ஆலோசனைகள் நிரம்பி இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. மனிதனுடைய இருதயத்தில் துரு ஆலோசனைகள் வருகிறதை நாம் பார்க்க முடிகிறது. பாருங்கள், அப்படிப்பட்ட இருதயம் தேவனுக்கு அருவருப்பானது. தேவன் அதை வெறுக்கிறவராக இருக்கிறார். துரு ஆலோசனைகளை, பிறருக்கு துரு ஆலோசனைகளை கொடுப்பது, பிறரை துரு ஆலோசனைகள் நேராய் வழி நடத்துவது, இப்படி பாருங்கள் கர்த்தர் வெறுக்கிற காரியமாக இருக்கிறது. துரு ஆலோசனையை பிணைக்கும் இருதயம் அது தேவனுக்கு அருவருப்பாக இருக்கிறது என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. பாருங்கள், தீங்கு செய்வதற்கு விரைந்தோடு கால், தீமைகளை செய்வதற்கு விரைந்தோடுகிற கால் அது தேவனுக்கு அருவருப்பானது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்கள், தீங்கு செய்வதற்கு, பிறருக்கு தீங்கு செய்வதற்கு, தீமை செய்வதற்கு சில மனிதருடைய கால்கள் தீவிரித்து ஓடுகிறத நாம் பார்க்கிறோம்.
வாழ்க்கையிலே பிறரை அதாவது பிறருக்கு தீமை செய்வதற்கு, அவர்களை தீங்கிலே நடத்துவதற்கு, அவர்களுக்கு தீங்கான காரியங்களை உண்டு பண்ணுவதற்கு சில மனிதர்கள் விரைந்தோடுகிறதை பார்க்கிறோம். அவருடைய கால்கள் விரைந்தோடுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இது தேவனுடைய பார்வையிலே கர்த்தர் அருவருக்கிற காரியங்களாக இருக்கிறது. பிறரை வேதனைப்படுத்துவது, பிறரை தீங்கில் விளைவிப்பது, பிறரை அலைய வைப்பது, இப்படி பார்க்கும்போது அது பிறருக்கு தீமையான காரியங்களை விளைவிப்பது, இதெல்லாம் தேவன் அருவருக்கிற காரியமாக இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை பாருங்கள். அபத்தம் பேசும் பொய் சாட்சி, அபத்தம் பேசும் பொய் சாட்சி, அபத்தம் பேசுவது, பொய் சாட்சியாய் பேசுவது, பொய்யாய் பிறரை குறித்து பொய்யாய் சொல்லி பிறரை பொய் சாட்சியாக அதாவது பேசுவது, இது கர்த்தருடைய பார்வையிலே அருவருப்பாக இருக்கிறது. பாருங்கள், சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல், சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுகிறது கர்த்தருக்கு அருவருப்பானது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 2 சகோதரர்கள் ஒன்றாய் இருப்பது பாருங்கள், சிலருக்கு பிடிக்காமல் என்ன செய்வார்கள் என்றால், சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுவதற்கு வேறு ஏதாவது காரியங்களை என்ன சொல்லி அப்படியே பிரிப்பதற்கு என்ன செய்வார்கள், பிரயாசப்படுவார்கள். எரிச்சலினாலோ பொறாமையினாலோ ஏதோ காரியங்களினாலே 2 பேர் அன்பாக இருந்தால், 2 பேர் ஐக்கியமாக இருந்தால், 2 பேர் பாருங்கள் சேர்ந்து எல்லா காரியங்களையும் செய்யும் போது அவர்களை பிரிப்பதற்கு பாருங்கள் என்ன செய்கிறால், பிரிப்பதற்கு அங்கே அதாவது வேதம் சொல்லும்போது அதாவது சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணி விடுவார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் அன்பாய் இருக்கிறவர்களுக்குள்ளே எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனால் வேறு அதாவது சகோதரர்களுக்குள்ளே அதாவது பிரிவை உண்டு பண்ணுவதற்கு, சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுவதற்கு 3வது ஒரு மனிதன் நினைச்சுவான், எழும்பி அங்கே ஒரு ஆலோசனைகளை கொடுத்து இல்லாத காரியங்களை சொல்லி அப்படியே அவர்களை பிரிப்பதற்கு பிரயாசப்படுகிறத நாம் பார்க்கிறோம். அப்படி இது தேவனுடைய பார்வையிலே அருவருக்கிற காரியங்கள் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய பார்வையிலே தேவன் வெறுக்கிற காரியங்கள் இவைகள், தேவன் அருவருக்கிற காரியங்கள் இவைகள் என்று சொல்லி தேவன் அவிதமாய் சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட காரியங்களை தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்குள் இருக்கக்கூடாது என்பதை தேவன் விரும்புகிறதை நாம் பார்க்கிறோம். அதாவது பொய் நாவு நமக்குள்ள இருக்கக்கூடாது. சில பேருடைய வாழ்க்கையில பாருங்கள், எப்பொழுது பேசினாலும் பொய்யை பேசிக்கொண்டே இருப்பார்கள். ஆனால் அவர்களுக்கு அது பொய் என்று தெரியாமல், அதாவது சாதாரணமாக பொய் தான் பேசுவார்கள். ஆனால் இது பொய், இது பாவம், இது தேவனுக்கு விரோதமான காரியம், தேவன் இதை வெறுக்கிற காரியம் என்று சொல்லி ஒரு பாவ உணர்வு இல்லாமல் இருக்கிறத நாம் பார்க்கிறோம். சகஜமாக பேசி விடுவார்கள், சகஜமாக சொல்லி விடுவார்கள், சகஜமாக பொய்க்கு மேல் பொய் பேசிக்கொண்டே குற்ற உணர்வு இல்லாமல் அப்படியே வாழுகிற மனிதர்களை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, சில பேர்களுக்கு ஒரு வார்த்தை அதாவது பொய் வாயிலிருந்து தவறுதால் வந்து விட்டால் கூட ஆத்தும சமாதானமாய் இருக்க முடியாது. ஏனென்றால் ஆவியானவர் உணர்த்தி கொண்டே இருப்பார், நீ பேசினது பொய் என்று சொல்லி ஆவியானவர் இருதயத்தில் பேசிக்கொண்டே இருப்பார். ஆவியானவருக்கு தெரியும், தேவனுக்கு தெரியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அப்படி குற்ற உணர்வு வருகிறது என்றால் ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார், ஆண்டவர் நம்மை சீர்படுத்த விரும்புகிறார். தேவன் நம்மை சீரான பாதையில் நடத்துவதற்கு, கர்த்தருடைய வசனத்தின்படி வாழ்வதற்கு ஆவியானவர் நம்மை நினைப்பூட்டி நம்மை நடத்துகிறார் என்பதை நாம் புரிந்து அதற்கு நாம் கீழ்ப்படிகளாக நாம் இருக்க வேண்டும். ஆவியானவர் நமக்கு உணர்த்தும் போது நாம் என்ன செய்வோம், அதுக்கு கீழ்ப்படிகளாக நாம் இருக்க வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே அது பொய் நாவை கர்த்தர் வெறுக்கிறவராக இருக்கிறார். இப்படி 7 காரியங்கள் சொல்லப்படுகிறது பாருங்கள். 7 காரியங்களையும் கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால் அருவருப்பாக இருக்கிறது. தேவனுடைய பார்வையிலே அது அருவருப்பு என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே இல்லாதபடி நாம் என்ன செய்ய வேண்டும், நம்மை காத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அது தேவனுடைய பார்வையிலே இதுவைகளெல்லாம் அருவருப்பாக இருக்கிறது என்று சொல்லி கர்த்தர் வெறுக்கிற காரியங்கள் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிற நாம் பார்க்கிறோம். அதே நீதிமொழிகளின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் போது 8:7, என் வாய் சத்தியத்தை விளம்பும், ஆகாமியம் என் உதடுகளுக்கு அருவருப்பானது, ஆகாமியம் என் உதடுகளுக்கு அருவருப்பானது என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆகாமியம் என்று சொல்லும் போது அது தீய குணம், தீமையை குறிக்கிறதாக இருக்கிறது. தீய குணம் இல்லை என்றால் தீமையை குறிக்கிறதாக இருக்கிறது. ஆகாமியம்
ஆகாமியம் பண்ணுவது பாருங்கள், ஆகாமியம் என் உதடுகளுக்கு அருவருப்பானது. ஆகாமியம் தீமையாய் பேசுவது அது உதடுகளுக்கு அது அருவருப்பானது என்று கர்த்தர் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. எனக்கு அது அருவருப்பா இருக்கிறது என்று அவிதமாய் சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, தீமைகளை பேசும்போது, தீமையான காரியங்களை பேசும்போது அது நமக்கு அருவருப்பானது என்று சொல்லி அதை கர்த்தர் வெறுக்கிறார் என்று சொல்லி நாம் என்ன செய்ய வேண்டும்? அறிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட காரியங்களை, அப்படிப்பட்ட வார்த்தைகளை நாம் என்ன செய்யணும்? விட்டு நாம் விலக வேண்டியவர்களாக இருக்கிறோம். தேவன் அருவருக்கிற காரியங்களை விட்டு விலக வேண்டும். அதே அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்கே சொல்லப்படுகிறது, தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம், பெருமையையும் அகந்தையையும் தீய வழியையும் புரட்டு வாயையும் நான் வெறுக்கிறேன் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்கள், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்ன என்றால், தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். கர்த்தருக்கு பயப்படுகிற தேவனுடைய பிள்ளைகள் தீமைக்கு விலகி தங்களை காத்துக் கொள்வார்கள், தீமையிலே போய் விழமாட்டார்கள். அதான் தேவனுடைய ஞானத்தினால், தேவனுக்கு பயப்படுகிற பயத்தினால், தேவன் கொடுக்கிற ஞானத்தினால் என்ன செய்வார்கள் என்றால், தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். அந்த தீமைகள் வருகிறது என்று சொன்னால் அவைகளை விட்டு என்ன செய்வார்கள்? தேவனுடைய பிள்ளைகள் ஒதுங்குவார்கள். தேவனுடைய பிள்ளைகள் அதிலே போய் சிக்கிக்கொள்ள மாட்டார்கள், தாங்களாக ஒதுங்கிக் கொள்வார்கள். தீமை நமக்கு நேராய் வருகிறது என்று சொன்னால் அதை தேவனுக்கு பயப்படுகிறபடியினால் அந்த தீமையை விட்டு என்ன செய்வோம்? நாம் விலகுவர்களாய் காணப்படுவோம். அதே சமயத்தில் சில பேர்கள் என்ன செய்வார்கள் என்றால், தீமையை தொடர்ந்து தீமையிலே செயல்படுகளாக இருக்கிறத நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பார்கள், தேவனுடைய ஆலயத்திற்கு போகிறவர்களாக இருப்பார்கள், தேவனுடைய வார்த்தைகளை வாசிக்கிறவர்களாக இருப்பார்கள். ஆனாலும் தீமை வரும்போது என்ன செய்வார்கள் என்றால், அதற்கு எதிர்த்து நிற்கிறவர்களாக பார்க்க முடிகிறது. அப்படிப்பட்டவர்களால் தேவனுடைய சமாதானத்தை காத்துக்கொள்ள முடியாது. தேவன் கொடுத்திருக்கிற அந்த ரட்சிப்பை முடிவு பரியந்த காத்துக்கொள்ள முடியாது. தேவனுக்கு சமாதானமாய் வாழ முடியாது, சாந்தமுள்ளவர்களாய் வாழ முடியாது, சாந்த குணமுள்ளவர்களாய் அமைதியுள்ளவர்களாய் வாழ முடியாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, தீமைக்கு தீமை செய்ய போகும்போது அங்கே கோபம் வருகிறது, எரிச்சல் வருகிறது, கோபத்தினுடைய அடுத்தபடியாக மூர்க்கம் உண்டாகிறது. தங்களை அறியாமல் ஏதோ காரியங்களை செயல்படுவதற்கு மாம்சம் அங்கே என்ன செய்கிறான்? தீவிரிக்கிறத நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை பாருங்கள், நமக்கு விரோதமாய் தீமைகள் வரும்போது சில நஷ்டங்கள் நமக்கு வரலாம். நாம் எதிர்த்து நிற்காமல் இருக்கும்போது சில தீமைகள், சில நஷ்டங்கள் நமக்கு வரலாம். அவைகள் எல்லாம் நாம் கிறிஸ்துவின் நாமத்தினாலே, கர்த்தருடைய நாமத்தினாலே என்னுடைய தேவ சமாதானத்தை நான் காத்துக்கொள்ள வேண்டும், தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற நற்பொருளை நான் காத்துக்கொள்ள வேண்டும், தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற ரட்சிப்பின் சந்தோஷத்தை நான் பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி அவைகளெல்லாம் அவ்விதமாய் அந்த தீமைக்கு நேராய் நான் எதிர்த்து நிற்கக்கூடாது. அது நிமித்தம் எனக்கு என்ன நஷ்டங்கள் வந்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும்? தீமைக்கு தங்களை விலக்கி காத்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதான் இங்க வேதம் சொல்லுகிற, தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம், பெருமையையும் அகந்தையும் தீய வழியையும் புரட்டு வாயையும் நான் வெறுக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். புரட்டு வாயை கர்த்தர் வெறுக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்கள், புரட்டு வாய், பெருமையை தேவன் வெறுக்கிறார், அகந்தை தேவன் வெறுக்கிறார். ஒரு மனிதனுக்குள்ளே பொறுமை இருக்குமானால் அதை தேவன் வெறுக்கிறவராக இருக்கிறார். அகந்தை இருக்குமானால் அதை தேவன் வெறுக்கிறவராக இருக்கிறார். பாருங்கள், தீய வழியையும் புரட்டு வாயையும் கர்த்தர் வெறுக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தீய வழிகளை கர்த்தர் வெறுக்கிறார், புரட்டு வாயை தேவன் வெறுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, சில பேர்கள் பேசுவதை பார்த்தால் புரட்டு வாயாய் இருப்பார்கள். எப்போதும் புரட்டியே பேசுவார்கள், புரட்டி பேசுவார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, திருப்பி பேசிக் கொண்டிருப்பார்கள், புரட்டி பேசிக்கொண்டே இருப்பார்கள். இது தேவன் வெறுக்கிற காரியமாக இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, பாருங்கள், இப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறவராக இருக்கிறார். தேவன் அன்புள்ளவர், தேவன் நம்மை நேசிக்கிறவர், தேவனுக்கு பிரியமாய் வாழ வேண்டும் என்று நமக்கு கர்த்தர் ஆலோசனை கொடுக்கிறவர், அவர் தம்முடைய பிள்ளைகளாய் நம்மை நடத்துகிறவர். அப்படிப்பட்ட நம்முடைய தெய்வம் என்ன செய்கிறார் என்றால், இப்படிப்பட்ட சில காரியங்களை மனிதனுடைய வாழ்க்கையில இருக்கிறதை, அதை தேவன் வெறுக்கிறதை
பார்க்கிறோம். வெறுக்கிறார் என்று கர்த்தர் சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே இப்படிப்பட்ட காரியங்கள் நம்மிடத்தில் இருக்குமானால் நான் என்னையும் நீங்கள் உங்களையும் சோதித்து ஆராய்ந்து இப்படிப்பட்ட காரியங்களுக்கு விலைக்கு நம்மை காத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஏனென்றால் இவைகளெல்லாம் கர்த்தர் வெறுக்கிறவராய் இருக்கிறார் என்று வேதம் அவிதமாய் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கும் போது 12:22, பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். பாருங்கள், பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியமானவர். தேவனுடைய பிள்ளைகள் பாருங்கள், உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, பொய் உதடுகளை கர்த்தர் அருவருக்கிறார். பொய் உதடுகள் பாருங்கள், பொய்யாய் பேசுவது, எப்போ பார்த்தாலும் பொய். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை பாருங்கள், இப்படி ஆனால் பொய் என்று அவர்கள் உணராமல் இருக்கிறத நாம் பார்க்கிறோம். சர்வ சாதாரணமாய் பேசி விடுவார்கள். அதை குறித்து இது பொய்யாக்கும் என்று சொல்லி ஒரு உணர்வற்றவர்களாய் பேசுகிறத நாம் பார்க்கிறோம். பாருங்கள், அதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட காரியங்கள், பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானைகள். நாம் தேவன் அவருடைய பார்வையில் அது அருவருப்பாக இருக்கிறது. அதை தேவன் வெறுக்கிறவராக இருக்கிறார். ஆகவே உண்மையாய் நடக்கிறவர்களோ தேவனுக்கு பிரியமானவர்கள். உண்மையாய் நடக்கிற தேவனுடைய பிள்ளைகள் அவருடைய பார்வையில பிரியமாய் இருக்கிறார்கள் என்று சொல்லி வேதம் அவிதமாய் சொல்லுகிற நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, தேவனுக்கு பிரியமாய் உண்மையாய் வாழ்வதற்கு நாம் பிரயாசப்பட வேண்டும். உண்மையாய் வாழ்வதற்கு நாம் பிரயாசப்பட வேண்டும். ஏனென்றால் உண்மையின் மேல் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். உண்மையாய் வாழுகிற தேவனுடைய பிள்ளைகள் மேல் அவர் பிரியமாக இருக்கிறார். உண்மை உள்ளவர்கள் பாருங்கள், பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். உண்மை உள்ள மனுஷன் எவனோ அவன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவார்கள். பாருங்கள், தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு உண்மை நம்முடைய வாழ்க்கையில தேவையாக இருக்கிறது. உண்மையாய் நடப்பவர்கள் தேவனுக்கு பிரியமானவர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிற நாம் பார்க்கிறோம். அதே நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, 8-9 வசனங்களை வாசிக்கும் போது, அங்கே துன்மார்க்கருடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது, செம்மையானவர்களின் ஜெபமோ அவருக்கு பிரியம். துன்மார்க்கருடைய வழி கர்த்தருக்கு அருவருப்பானது, நீதியை பின்பற்றுகிறவனையோ அவர் ரொம்பவும் நேசிக்கிறார். நீதியை பின்பற்றுவதை ரொம்பவும் நேசிக்கிறார். துன்மார்க்கனுடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது, செம்மையானவருடைய ஜெபமோ அவருக்கு பிரியம். துன்மார்க்கருடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது. பாருங்கள், தேவனுக்கு பிரியமில்லாமல் வாழ்ந்துவிட்டு தேவனுக்கு பலி செலுத்துவது அது தேவனுக்கு பிரியமில்லாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். பலி செலுத்துவது, தேவனை துதிப்பது, தேவனை ஸ்தோத்தரிப்பது, தேவனை மகிமைப்படுத்துவது, இதெல்லாம் பாருங்கள் தேவனுக்கு பிரியமில்லாமல் வாழ்க்கை இருந்து இதை பலி செலுத்தும் போது அது பாருங்கள், அது கர்த்தருக்கு அருவருப்பானது என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. துன்மார்க்கருடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது, செம்மையானவர்களின் ஜெபமோ அவருக்கு பிரியம். செம்மையானவருடைய ஜெபம் தேவன் அதை கேட்கிறவராக இருக்கிறார். செம்மையானவருடைய ஜெபத்தை கர்த்தர் தள்ளாமல் கேட்கிறவராக இருக்கிறார். செம்மையானவருடைய ஜெபம் தேவனுடைய பார்வையில் அது பிரியமாக இருக்கிறது. செம்மையானுடைய ஜெபம் அவருடைய பரலோகத்தை எட்டுகிறது. செம்மையாருடைய ஜெபத்திற்கு பதில் கிடைக்கிறத நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுக்கு பிரியமானது செம்மையானுடைய ஜெபம். துன்மார்க்கருடைய வாழ்க்கை அவருக்கு பிரியமில்லாமல் இருந்துவிட்டு ஜெபம் மாத்திரம் செய்யும் போது அந்த ஜெபம் அவருக்கு அருவருப்பாக இருக்கிறது. பாருங்க, அந்த பலி அவருக்கு அருவருப்பாக இருக்கிறது. அவர் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் செம்மையானவருடைய ஜெபத்தை, செம்மையாய் வாழ்வுடைய ஜெபத்தை, தேவனுடைய பார்வையில பிரியமாய் வாழ்வுடைய ஜெபத்தை தேவன் என்ன செய்கிறார் என்றால் அந்த ஜெபமோ தேவனுக்கு பிரியம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, செம்மையாய் வாழ்வதற்கு பாருங்கள், செம்மையானுடைய செம்மையாய் வாழ்ந்து பாருங்கள், செம்மையாய் வாழ்ந்து நாம் தேவனிடத்தில் ஜெபிப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அப்படிப்பட்ட நாம் பிரயாசத்தை நாம் எடுக்க வேண்டும். செம்மையாய் வாழ வேண்டும். அந்த ஜெபம் அவர்கள் ஜெபிக்கும் போது தேவன் என்ன செய்கிறார் என்றால் அதை கேட்கிறவராக இருக்கிறார். அந்த ஜெபத்தின் மேல் தேவன் பிரியமாக இருக்கிறார்.
பிரியமா இருக்கிற அந்த ஜெபத்தை அவர் தள்ளாமல் ஏற்றுக்கொள்ளுகிறவராக இருக்கிறார். அந்த ஜெபத்திற்கு அவர் பதில் தருகிறவராக இருக்கிறார். அந்த ஜெபத்தை அவர் ஏற்றுக்கொண்டு ஜெபிக்கிற அந்த ஜெபத்தை அவர் ஏற்றுக்கொண்டு அதற்கு பதில் தந்து அந்த ஜெபத்தினுடைய தேவை அவர் சந்திக்கிறவராக இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, துன்மார்க்கனுடைய வழி கர்த்தருக்கு அருவருப்பானது. துன்மார்க்கனுடைய பாதை, துன்மார்க்கனுடைய வழி கர்த்தருக்கு என்ன செய்கிறது? அது அருவருப்பாக இருக்கிறது. பாருங்கள், அருவருப்பாக இருக்கிறது. நீதியை பின்பற்றுகிறவனையோ அவர் நேசிக்கிறவராக இருக்கிறார். நீதியை பின்பற்றுகிற அவருடைய பிள்ளைகளை அவர் நேசிக்கிறவராக இருக்கிறார். ஆனால் துன்மார்க்கருடைய வழியோ அவருக்கு அருவருப்பாக இருக்கிறது, அருவருப்பானது. துன்மார்க்கமாய் பேசுவது, துன்மார்க்கமாய் கிரியைகளை நடப்பிப்பது, துன்மார்க்கமாய் வாழுகிற மனிதனுடைய அந்த வழிகள் எல்லாம் கர்த்தருக்கு என்ன செய்கிறது? அருவருப்பாக இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். ஆனால் செம்மையானவருடைய அந்த நீதியை பின்பற்றுகிறவனையோ அவர் நேசிக்கிறவராக இருக்கிறார். நீதியை பின்பற்றுகிறவர்கள் ஒவ்வொரு காரியங்களிலும் நீதி. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு காரியங்களிலும் நீதி தேவன் பார்க்கிறார். நீதியின் மேல் பசி தாகமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். நீதியின் மேல் பசி தாகமுள்ளவர்கள், அப்படி என்றால் நீதியாய் வாழ வேண்டும் என்ற அந்த தாகம் இருக்கிற நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள், நீதியாக நான் வாழ வேண்டும், எந்த காரியத்தை எடுத்துக்கொண்டாலும் நீதியாக நான் வாழ வேண்டும் என்று விரும்புகிறார்கள் அல்லவா? அவர்கள் மேல் தேவன் பிரியமாக இருக்கிறார். நீதியாய் வாழ வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்கள், அதை தேவன் என்ன செய்கிறார்? அப்படிப்பட்ட வாழ்க்கையை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். ஏனென்றால் நம்முடைய தேவன் நீதிபரராக இருக்கிறார். நம்முடைய தேவன் நீதி உள்ளவராக இருக்கிறார். அவர் நீதி உள்ள நியாயாதிபதியாக கர்த்தர் இருக்கிறபடினால் அவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் நீதி உள்ளவர்களாக வாழ வேண்டும், நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் அவ்விதமாய் விரும்புகிறத நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்டவர்களை தேவன் என்ன செய்கிறார் என்றால் அவர் நேசிக்கிறவராக இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர்கள் ரட்சிக்கப்பட்டவுடன் தேவனுடைய பிள்ளைகளாக நாம் மாறுகிறோம். தேவனுடைய பிள்ளைகள் என்ற அதிகாரத்திற்குள் நாம் வருகிறோம். அதே சமயத்திலே வாழ்க்கை என்ன செய்ய வேண்டும்? மாற வேண்டும். வாழ்க்கை தேவனுக்கு பிரியமா இருக்கும்போதுதான் அவர் நம்மை நேசிக்கிறவராக இருக்க முடியும், அவர் நம்மை நேசிக்க முடியும். பாருங்கள், அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாதவர்களை தேவன் நேசிக்க முடியாது. பாருங்கள், பெற்றோர் தங்கள் பிள்ளைகள் அதாவது கீழ்ப்படியாமல் இருக்கும்போது அவருடைய வாழ்க்கை பெற்றோருக்கு பிடிக்காமல் இருக்கும்போது பிள்ளைகளை எப்படி பெற்றோர்கள் நேசிக்க முடியும்? நேசிக்க மாட்டார்கள், மாறாக வெறுப்பார்கள். அதே போல் நம்முடைய தேவன் என்ன செய்கிறார்? நம்மேல் அவர் நேசிக்க வேண்டுமானால், நம்மை நேசிக்க வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கை அவருக்கு பிரியமாக இருக்க வேண்டும். நாம் செய்கிற காரியங்கள் நீதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்படி நீதியை செய்யும் போது அவர் என்ன செய்கிறார் என்றால் அவர்களை நேசிக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னும் வாசிக்கும் போது 15:9 துன்மார்க்கருடைய வழி கர்த்தருக்கு அருவருப்பானது, நீதியை பின்பற்றுகிறவனையோ அவர் நேசிக்கிறவராக இருக்கிறார். இன்னும் வாசிக்கும் போது நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்கே மன மேட்டிமை உள்ளவனோ கர்த்தருக்கு அருவருப்பானவன், கையோடு கை கோத்தாலும் அவன் தண்டனைக்கு தப்பான். மனம் மேட்டிமை உள்ளவன் எவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவன். மன மேட்டிமை, பாருங்கள், மேட்டிமை உள்ள பார்வை இருக்கிறது. மன மேட்டிமை உள்ளவன் எவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவர்களாக இருக்கிறார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மன மேட்டிமையான எண்ணங்கள் நமக்கு வரக்கூடாது. பாருங்கள், மன மேட்டிமை உள்ளவர்கள், பாருங்கள், சில பேர்கள் முகத்திலே பார்த்தாலும் பேச மாட்டார்கள். ஏனென்றால் மன மேட்டிமை அவர்களுக்குள்ளே அந்த மன மேட்டிமை இருக்கிறபடினால் இறங்கி போய் பேசவே மாட்டார்கள். பாருங்கள், தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பார்கள், தேவனுடைய வார்த்தைகளை வாசிக்கிறவர்களாக இருப்பார்கள், தேவனுடைய வார்த்தைகளை பின்பற்றுவர்களாக இருப்பார்கள், தேவனை ஆராதிக்கிறவர்களாக இருப்பார்கள். ஆனால் மன மேட்டிமை அவர்களுக்குள்ள இருந்து கொண்டே இருக்கும். ஆகையினால் அவர்களுக்குள் பாருங்கள், மன மேட்டிமை நிமித்தம் மற்றவரிடத்துல பேசாமல் காணப்படுவார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பேசுவதற்கு பாருங்கள் பிரயாசப்பட்டாலும் பாருங்கள் அவர்கள் முகத்தை திருப்பிக் கொண்டு போவர்களாய் காணப்படும். இதற்கு காரணம் என்னவென்றால் தங்களுக்குள் இருக்கிற அந்த மன மேட்டிமை ஏதோ ஒரு காரணத்தினால் பாருங்கள் மன மேட்டிமையினால் என்ன செய்கிறார்கள் என்றால் அவர்கள் கர்த்தருக்கு அருவருப்பானவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் அப்படிப்பட்டவர்கள் கையோடு கை கோத்தாலும்
அவன் தண்டனைக்கு தப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், மனமேட்டுமை உள்ளவர்கள் தண்டனைக்கு தப்ப மாட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மேன்மைக்கு முன்னானது தாழ்மை என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், அழிவுக்கு முன்னானது அகந்தை என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், யார் தேவனுக்கு முன்பாக தாழ்த்துகிறார்களோ, மனமேட்டுமை இல்லாமல் தங்களை தாழ்த்துகிறார்களோ, அவர்கள் பாருங்கள், அவர்கள் தேவனுடைய பார்வையிலே விலையேறப்பட்டவர்கள். அவர்கள் தண்டனைக்கு தப்பித்துக் கொள்வார்கள். அதே சமயத்தில் மனமேட்டுமையாய் வாழுகிறவர்கள் தண்டனைக்கு தப்பவே முடியாது என்று வேதம் அவிதமாய் சொல்லுகிற நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தண்டிக்கப்படுவார்கள். மனமேட்டுமை உள்ளவர்கள் தண்டிக்கப்படுவார்கள். ஆனால் தாழ்மை உள்ளவர்கள், மனதிற்குள் தாழ்மை உள்ளவர்கள், மனதிற்குள் சாந்தம் உள்ளவர்கள், அவர்கள் மேன்மை அடைவார்கள் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். ஆகவே மனமேட்டுமை என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் அவைகளை நாம் விட்டு களைய வேண்டியவர்களாக இருக்கிறோம். நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, துன்மார்க்கனை நீதிமான் ஆக்குகிறவனும் நீதிமானை குற்றவாளி ஆக்குகிறவனுமாகிய இவ்விருவரும் கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள். பாருங்கள், துன்மார்க்கனை பார்த்து நீதிமானாக்குகிறவனும், துன்மார்க்கனை சில பேர்கள் துன்மார்க்கனை புகழ்வார்கள். பாருங்கள், தேவனை விட்டு விலகுகிறவர்கள் துன்மார்க்கர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட துன்மார்க்கர்களை பாருங்கள், நீதிமானாக பேசுகிறவர்களும் இவர்கள் கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, துன்மார்க்கனை நாம் நீதிமானாக நாம் பேசக்கூடாதாம். துன்மார்க்கனை அது தேவனுடைய பார்வையை அருவருப்பானது. ஆனால் நீதிமானை குற்றவாளியாக தீர்க்கிறதும் குற்றவாளி ஆக்குகிறவருமாகிய இவ்விருவரும் கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள். நீதிமான்களை பாருங்கள், தேவனுடைய பிள்ளைகளை குற்றவாளிகளாய் தீர்க்கிறவர்கள், இவர்கள் தேவனுக்கு அருவருப்பானவர்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். துன்மார்க்கனை நீதிமானாக பேசுகிறவர்களும் தேவனுடைய பார்வையில் அருவருப்பானவர்கள், நீதிமானை குற்றவாளிகளாக தீர்க்கிறவர்களும் கர்த்தருடைய பார்வையில் அருவருப்பானவர்கள். இவ்விருவரும் கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். சில பேர்கள் துன்மார்க்கனை புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள், தேவனுடைய பிள்ளைகளாகத்தானே இருப்பார்கள். ஆனால் துன்மார்க்கனை புகழ்ந்து கொண்டே காணப்படுவார்கள். எப்பொழுதும் துன்மார்க்கனை மெச்சி பேசிக்கொண்டே காணப்படுவார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அது தேவனுடைய பார்வையிலே அருவருப்பு என்று கர்த்தர் சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பார்வையில் அருவருப்பு. அதே சமயத்திலே நீதிமானாய் காணப்படுகிறவர்களை குற்றவாளிகளாக தீர்க்கக்கூடாது. அப்படி தீர்க்கிற மனிதர்கள் தேவனுடைய பார்வையிலே அருவருப்பானவர்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். இவைகளெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில ஞானமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், தேவனுடைய வார்த்தைகளின்படி நாம் அதை அறிந்து நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய வாழ்க்கையிலே கவனமாக வாழ வேண்டியவர்களாக இருக்கிறோம். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்கே சொல்லப்படுகிறது, இங்கே சாலமோன் ஞானி எழுதுகிறார், வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்கினுடைய ஜெபமும் அருவருப்பானது. வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்கருடைய ஜெபம் எனக்கு அருவருப்பானது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சில பேர்கள் நன்றாக ஜெபிப்பார்கள், ஆனால் வேதத்தை கேட்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு கூட்டம் கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். வேதத்தை கேளாதபடி செவியை விலக்கருடைய ஜெபமும் எனக்கு அருவருப்பானது. வேதத்தையும் கேட்க வேண்டும், ஜெபிக்கவும் வேண்டும். ரெண்டும் சரிசமமாக இருக்க வேண்டும். அதை கர்த்தர் விரும்புகிறதா இருக்கிறது பார்க்கிறோம். தேவன் அதை விரும்புகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்தையும் படிக்க வேண்டும், வேதத்தையும் கேட்க வேண்டும், அதே சமயத்திலே ஜெபமும் செய்ய வேண்டும். இது ரெண்டும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அது ஒன்றாய் இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது தேவன் அதை விரும்புகிறவராக இருக்கிறார். அதே சமயத்திலே வேதத்தை கேளாதபடி செவியை விலக்கருடைய ஜெபம் எனக்கு அருவருப்பானது. சில பேர்கள் பாருங்கள், வேதத்தை கேட்கவே மாட்டார்கள். வேதத்தை தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும் போதே அவர்களுக்கு அது பிடிக்காமல் இருக்கிறதை பார்க்கிறோம், அருவருப்பாக இருக்கிறதை பார்க்கிறோம். அப்படி வேதத்தை கேளாதபடி ஆனால் அதிகமாக ஜெபம் பண்ணுவார்கள், அதிகமாய் ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்படி அதிகமாய் ஜெபிக்கிற அந்த ஜெபம் தேவனுக்கு அருவருப்பானது என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை பாருங்கள், ஜெபமும் செய்ய வேண்டும், தேவனுடைய வார்த்தைகளை நாம் என்ன செய்ய வேண்டும்? காதால் கேட்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இது ரெண்டும் நாம் செய்யும் போதுதான் அது கர்த்தருக்கு அது பிரியமாக இருக்கிறது என்று வேதம் அமிதமாய் சொல்லுகிறது. ஆகவே ஒன் சைடிலே நாம் என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. வெறும் வேதத்தை கேட்காதபடி நாம் வெறும் ஜெபம் செய்கிறவர்களாக நாம் இருக்கக்கூடாது.
வேதத்தை கேட்கிறவர்களாகவும் இருக்க வேண்டும், ஜெபம் செய்கிறவர்களாகவும் நாம் இருக்க வேண்டும். இது ரெண்டும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே முக்கியமாக இருக்கிறத நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆகவே வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்கினுடைய ஜெபமும் அருவருப்பானது என்று கர்த்தர் சொல்லுகிற நாம் பார்க்கிறோம். ஆகவே நாம் என்ன செய்யணும்? வேதத்தை நாம் கேட்பதற்கு பிரியப்பட வேண்டும். கர்த்தருடைய வேதம் போதிக்கப்படும் போது, கர்த்தருடைய சமூகத்திலே, கர்த்தருடைய ஆலயத்திலே கர்த்தருடைய வேதம் போதிக்கப்படும் போது நாம் என்ன செய்ய வேண்டும்? வேதத்தை கேட்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? பிரயாசப்பட வேண்டும். வேதத்தை கேட்பதற்கு நாம் விரும்ப வேண்டும். வேதத்தை மனோவாஞ்சியா நாம் என்ன செய்ய வேண்டும்? கேட்கிறவர்களாக இருக்க வேண்டும். வேதத்தை கேட்பதற்கு நம்ம ஆவலோடு ஓடி ஓடி வர வேண்டியவர்களாக இருக்கிறோம். அப்படி கேட்கும் போது அப்படிப்பட்ட ஜெபத்தை தேவன் என்ன செய்கிறார்? அருவருக்காமல் ஏற்றுக்கொள்ளுகிறத நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சில பேர்கள் சொல்வார்கள், ஆராதனைக்கு போகாமல் வீட்டில் இருந்து ஜெபம் பண்ணினால் போதும், அதையும் கர்த்தர் கேட்பார் என்று சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். கேட்பார். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே ஒருவேளை முடியாமல் இருந்தால், நமக்கு ஒருவேளை சரீர பலவீனத்தை நிமித்தம் முடியாமல் இருந்தால், இனி முக்கியமான ஏதோ ஒரு தடை நிமித்தமாக ஆராதனைக்கு வர முடியாமல் இருந்தால், அப்படி நாம் வீட்டிலிருந்து ஜெபிக்கும் போது கர்த்தர் அதை அங்கீகரிக்கிறவராக இருக்கிறார். அதே சமயத்தில் நமக்கு சுகம் இருக்கிறது, நல்ல ஆரோக்கியம் இருக்கிறது, சூழ்நிலைகள் எல்லாம் நன்றாக இருக்கிறது. ஆனால் நாம் மனசோர்வினால் வேண்டுமென்றே நாம் ஆராதனை ஸ்தலத்துக்கு போகாமல், கர்த்தரை ஆராதிக்காமல், சபை கூடுதலை அது விருப்பம் இல்லாமல் இருக்கும்போது, அதே தேவன் என்ன செய்கிறார் என்றால், அந்த ஜெபத்தை தேவன் அருவருப்பாய் பார்க்கிறது நாம் பார்க்கிறோம். ஒரு நாள் ஆராதனைக்கு போகாமல் வீட்டில் இருந்து ஜெபம் பண்ணினால் என்ன என்று சொல்லி அப்படி நினைக்கிறது தேவன் அருவருக்கிறத நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆகவே ஜெபத்தை கேளாதபடி, வேதத்தை கேளாதபடி செவியை விலக்கருடைய ஜெபம் எனக்கு அருவருப்பானது என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஜெபத்தின் மேல் தேவன் ஒருபோதும் பிரியமா இருப்பதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே நாம் வேதத்தை நாம் கேட்கிறவர்களாக இருக்க வேண்டும். வேதத்தை நாம் கேட்பதற்கு வாஞ்சவர்களாக இருக்க வேண்டும். அதே சமயத்துல ஜெபிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். ரெண்டையும் நாம் ஒன்று போல என்ன செய்ய வேண்டும்? செய்யும் போது கர்த்தர் அதன் மேல் பிரியமாய் இருக்கிறத நாம் பார்க்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்கே இயேசு கிறிஸ்து பரிசேயரை பார்த்து சொல்லுகிறார். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷர் முன்பாக உங்களை நீதிமான்களாக காட்டுகிறீர்கள், தேவனோ உங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிறார். மனுஷருக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுகிறது தேவனுக்கு முன்பாக அருவருப்பாக இருக்கிறது. மனுஷருக்கு முன்பாக, மனுஷருக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுகிறது எதுவோ, மனுஷர் மத்தியிலே மேன்மையாக எண்ணப்படுகிற காரியங்கள் எதுவோ, அது தேவனுடைய பார்வையிலே, தேவனுக்கு முன்பாக அது அருவருப்பானதாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய பார்வையிலே நமக்குள்ளே மேன்மையான காரியங்கள் எதுவென்று நாம் நினைக்கிறோமோ, எண்ணுகிறோமோ, அந்த காரியங்கள் தேவனுக்கு முன்பாக அது அருவருப்பா இருக்கிறது என்று தேவன் சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். பரிசேயரை பார்த்து அவர் சொல்லுகிறார், அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷர் முன்பாக உங்களை நீதிமான்களாக காட்டுகிறீர்கள், தேவனோ உங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிறார். தேவன் நம்முடைய இருதயங்களை அவர் சரியாக அறிந்திருக்கிறவர். இயேசு கிறிஸ்து நம்முடைய இருதயங்களை, ஒவ்வொருடைய இருதயங்களை அவர் அறிந்திருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த தேவன் மனுஷருக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுகிறது, மனிதருக்குள்ளே, நமக்குள்ளே மேன்மையாய் காணப்படுகிற காரியங்கள், அது எந்த காரியங்களாக இருந்தாலும் சரி, பொருளாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், மனிதர்களாக இருக்கலாம், நம்முடைய மனதிற்குள்ளே, அதாவது நமக்குள்ளே மேன்மையா எண்ணப்படுகிற எந்த காரியங்களையும் தேவனுக்கு முன்பாக அது எப்படி இருக்கிறதா? அருவருப்பா இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, தேவனை தவிர மேன்மையானது இந்த உலகத்திலே ஒன்று நாம் நினைக்க கூடாது. பாருங்கள், எந்த காரியங்களாக இருந்தாலும் தேவனை தவிர, நம்முடைய கர்த்தரை தவிர, நம்மை உண்டாக்கின தெய்வத்தை தவிர மேன்மையாய் நாம் ஒன்றும் நினைக்க கூடாது. நம்முடைய சிலுவையை குறித்தே நாம் மேன்மையாக எண்ண வேண்டியவர்களாக இருக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, சிலுவையை குறித்தே நாம் மேன்மையாக பேச வேண்டியவர்களாக இருக்கிறோம். நம்முடைய இரட்சகரை குறித்து நாம் மேன்மையாக பேச வேண்டியவர்களாக இருக்கிறோம். அப்படிப்பட்ட நீங்களும் நானும் அவர்கள் வேறு எந்த காரியங்களையும் நம்முடைய வாழ்க்கையில மேன்மையா எண்ணக்கூடாது என்று தேவன் சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். அப்படி எண்ணினால்
அது தேவனுக்கு முன்பாக அருவருப்பாக இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை பாருங்கள், தேவனை தவிர வேறு எந்த காரியங்கள் நாம் மேன்மையாக எண்ணுகிறோமோ அது தேவனுடைய பார்வையிலே அருவருப்பானது என்று கர்த்தர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே தேவனை நம்முடைய வாழ்க்கையில மேன்மையாக நாம் எண்ண வேண்டியவர்களாக இருக்கிறோம். சிலுவையை குறித்து அல்லாமல் நான் வேறொன்றை குறித்து மேன்மை பாராட்டேன் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே நம்முடைய வாழ்க்கையில தேவனை குறித்து நாம் மேன்மை பாராட்டுவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய ஜீவனுள்ள தேவனை நாம் மேன்மை பாராட்ட வேண்டும். அவர் நமக்கு செய்த காரியங்களை மேன்மை பாராட்ட வேண்டும். அவரை நாம் மற்றவர்கள் மத்தியில மேன்மை பாராட்டுவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதுவே தேவனுடைய பார்வையிலே பிரியமா இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதே சமயத்திலே பூமியிலே வேறு எந்த காரியங்களை குறித்து நாம் மேன்மையாக நாம் எண்ணுவோமானால் அது தேவனுடைய பார்வையிலே ஆண்டவராக இயேசு சொல்லுகிறார் அது அருவருப்பானது என்று ஆண்டவர் சொல்லுகிறார் நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே நம்முடைய வாழ்க்கையில தேவன் அருவருக்கிற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை இருக்குமானால் அவைகளை நாம் ஆராய்ந்து பார்த்து அவைகளை நாம் என்ன செய்ய வேண்டும்? அப்படியே விட்டுவிடுவதற்கு நாம் பிரயாசம் எடுக்க வேண்டும். பொய்யாய் பேசுவது, பாருங்கள், புரட்டு வாயை கர்த்தர் அருவருக்கிறவராக இருக்கிறார். இப்படி நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது காரியங்கள், துன்மார்க்குடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது, வேதத்தை கேளாதபடி செவியை விலக்குடைய ஜெபம் எனக்கு அருவருப்பானது என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். இப்படி தேவன் நமக்கு உணர்த்தின காரியங்களிலே நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது காரியங்கள் இருக்குமானால் நாம் நம்மை ஆராய்ந்து பார்த்து அதிலிருந்து நாம் என்ன செய்யணும்? விடுதலை பெற்றுக் கொள்ள வேண்டும். தேவனுக்கு பிரியமானவைகளை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். உண்மையாய் வாழுகிறவர்களுக்கு தேவனுடைய பார்வையிலே பிரியமா இருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆகவே நம்முடைய வாழ்க்கையில மேட்டுமையான காரியங்கள், மேட்டுமையான கண், மேட்டுமையான பேச்சுகள், மேட்டுமையான காரியங்கள், இவைகளெல்லாம் தேவன் அருவருக்கிற காரியங்களாக இருக்கிறது. ஆகவே இப்படிப்பட்ட காரியங்களை நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் அவைகளை அருவருத்து தள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். தேவனுடைய பார்வையிலே பிரியமான காரியங்களை நாம் செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில அதிகமாய் வேதத்தை கேட்பதற்கு நாம் பிரயாசப்பட வேண்டும். தேவனுடைய வார்த்தைகள் கொடுக்கப்படும் போது அதை நாம் வாஞ்சியோடு நாம் என்ன செய்ய வேண்டும்? கேட்க வேண்டும். இந்த தீர்க்க தரிசன வசனங்களை கேட்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி வெளிப்படுத்தின விசேஷத்துல நாம் வாசிக்கிறோம். இந்த தேவனுடைய வார்த்தைகளை கேட்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஒருவேளை படிக்க தெரியாமல் இருக்கலாம், உங்களுக்கு வாசிக்க தெரியாமல் இருக்கலாம். அதே சமயத்துல நீங்கள் கேட்கும் போது அது உங்களுக்கு தேவனுடைய பார்வை நீங்கள் பாக்கியமுள்ளவர்களாக இருக்கிறீர்கள். கேட்டால் போதும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தைகளை கேட்பதற்கு வாஞ்சை இருக்கிறதா? விருப்பம் இருக்கிறதா? அதுவே தேவனுடைய பார்வையிலே உங்களை குறித்து தேவன் வாக்கியமுள்ளவர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே தேவனுடைய பார்வையிலே அருவருப்பான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிட்டு தேவனுக்கு பிரியமான காரியங்களை நாம் தேர்ந்தெடுப்பதற்கு தேவன் அவ்விதமாய் நமக்கு உணர்த்துகிறவராக இருக்கிறார். நீதியை பின்பற்றுகிறவரையோ அவர் ரொம்ப நேசிக்கிறவராக என்று வேதம் சொல்லுகிறார். ஆகவே நீதியுள்ள ஒரு வாழ்க்கை நாம் வாழ வேண்டும். தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை, அருவருப்பான காரியங்களை, கர்த்தர் வெறுக்கிற காரியங்களை நாம் அவ்விதமாய் விட்டு விடுவதற்கு தேவனிடத்திலே கிருபைகளை நாம் கேட்க வேண்டும். ஒருவேளை ஏதாவது காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை விட்டுவிட வேண்டிய காரியங்கள் இருக்குமானால் அவைகளை தேவனுடைய ஆவியானவருடைய பலத்தினாலே, ஆவியானுடைய உதவியினாலே, ஆவியான் நமக்கு உதவி செய்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். நம்முடைய பலவீனங்கள் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். ஆவியானவர் தாமே நமது பலவீனங்கள் அவர் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய பலத்தினால், நம்முடைய சாமர்த்தியத்தினால் ஒருவேளை விட முடியாமல் இருக்கலாம். அது பாவம் என்று ஒருவேளை நமக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் ஆவியானவர் நமக்கு உணர்த்தும் போது, பரிசுத்த ஆவியானவருக்கு நாம் கீழ்ப்படியும் போது, அவர் நமக்கு உணர்த்தும் போது அவைகளை விட்டு நாம் நீங்க அவர் நமக்கு பலன் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆகவே தேவனை சார்ந்து கொள்வோம், தேவனுக்காக வாழ்வோம். தேவன் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். தேவனுக்கு அருவருப்பான காரியங்கள் ஒருவேளை ஏதாவது இருக்குமானால் அவைகளை விட்டு தேவன் நம்மை பிரியப்படுகிற காரியங்களிலே அதிகமாய் நாம் கை கொள்வதற்கு பிரயாசப்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். தேவன் நமக்கு கிருபை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆகவே நாம்